அபிஷேக எண்ணெய் என்ற தலைப்பில் ஆவியானவர் நம்மோடு பேச வருகிறார். நம்முடைய ஆலயம், இந்த புதிய ஆலயத்தில் முந்திய மகிமையை பார்க்கலாம், பிந்திய மகிமை மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பழைய குட்டி ஆலயத்தில் நடந்த வழிபாடுகளை விட நம்முடைய புதிய ஆலயத்தில் கடவுள் அதிகமாக வழிபாடுகளை, ஆவிக்குரிய வழிபாடுகளை, அபிஷேக வழிபாடுகளை கடவுள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எண்ணெயினால் உள்ள அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முந்திய மகிமையை காட்டிலும், முந்திய ஆலயத்தை பார்க்கிலும் பிந்திய மகிமை, பிந்திய ஆலயம் மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேக எண்ணெய் பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அது எதனால் கொடுக்கப்படுகிறது என்பதை ஆவியானவர் இன்று நமக்கு பேச விரும்புகிறார். யாகப்பர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். உங்களில் ஒருவன் நோயுற்றிருந்தால் அவன் திருச்சபை மூப்பர்களை அழைக்கட்டும். அவர்கள் ஆண்டவர் பேரால் அவன் மீது எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பர். விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் பலகீனம் அடையும் போது, நீங்கள் சோர்வடையும் போது, நீங்கள் இருளுக்குள் இருக்கும் போது, நீங்கள் அந்தகாரத்துக்குள் இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் சபை தலைவர்களை வைத்து எண்ணெயினால் உங்களுக்கு அபிஷேகம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எண்ணெயினால் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும் போது உங்களில் இருக்கிற வியாதிகள், உங்களில் இருக்கிற கட்டுகள், உங்களில் இருக்கிற பந்தனங்கள், இருளுகள் அமர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து, உங்களுக்கு இருக்கிற பலகீனத்திலிருந்து, உங்களுக்கு இருக்கிற இருளிலிருந்து ஆவியானவர் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெயினால் உங்களை ஊழியர்கள் அபிஷேகிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எண்ணெயில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. அந்த எண்ணெயில் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. அந்த எண்ணெயில் ஆண்டவருடைய அக்கினி இருக்கிறது. எண்ணெயினால் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. எண்ணெய் அபிஷேகத்தினால் விடுதலை. ஹல்லேலூயா. வியாதி தொல்லையிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. பிசாசு கட்டிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் ஆவியானவர் எப்போது இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருகிறார்? மாதத்தின் தொடக்க, மாதத்தின் மாதம் பிறக்கும் போது, புதிதாக பிறக்கும் போது 1ஆம் தேதி புதிய நாளிலே உங்களை ஆண்டவர் இறைவாக்கினரை வைத்து எண்ணெய் அபிஷேகம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மாதம் முழுவதும் நீங்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்பட, அம்மாதம் முழுவதும் நீங்கள் விடுதலையில் இருக்க, அம்மாதம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியில் இருக்க ஆவியானவர் சபை தலைவர்களை வைத்து, ஊழியர்களை வைத்து, இறைவாக்கினருடைய கையை தொட்டு எண்ணெய் அபிஷேகம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயை குணமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோயாளி ஜெபத்தில் இதோ ஆவியானவர் எண்ணெய் அபிஷேகத்தை தருகிறார். எல்லா நோயாளியை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. இறைவாக்குடைய விசுவாசம், நீதிமானுடைய விசுவாசம், ஊழியருடைய விசுவாசம் உங்களுக்கு
ஹல்லேலூயா. ஒருவன் வியாதியோடு இருக்கும் போது, ஒருவன் பலகீனம் அடையும் போது, ஒருவன் சோர்வடையும் போது என்ன செய்ய வேண்டும்? திருச்சபை தலைவர்களை அழைக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டும். உங்கள் வியாதி பலகீனத்தை எடுத்து செல்ல வேண்டும். அப்போது ஆவியானவர் ஊழியர்கள் மூலமாக, இறைவாக்கினர் மூலமாக அவர்கள் கரங்களை தட்டு என்ன அபிஷேகம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்குறது. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களுக்காக ஏறெடுக்கிற விசுவாசமான ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை, விடுதலை கொடுக்கிற ஆராதனை ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச உள்ள ஜெபம் உங்களை குணமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமளிக்கும் ஆராதனை, விசுவாசத்தின் நிலையில் ஆராதிக்கிறோம். சுகமளிக்கும் ஆராதனை, ஆண்டவருடைய வல்லமை வருகிறது. இயேசுவின் இரத்தங்களை தேடி வருகிறது. இறுதியாக எண்ணாபிஷேகம் போடப்படுகிறது, பூசப்படுகிறது. உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. யார்பட்டவங்களுக்கு விடுதலை வருகிறது? ஊழியர்கள் பொருட்டு, இறைவாக்கினர் பொருட்டு, ஆண்டவருடைய வல்லமை பொருட்டு, எண்ணெய் அபிஷேகம் பொருட்டு உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. நீ வியாதியோடு வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும்? ஊழியர்களோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களோடு உன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும், உன்னுடைய வேதனைகளை சொல்ல வேண்டும், உன்னுடைய வியாதிகளை நீ சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் வியாதியோடு இருக்கும் போது, ஒருவன் வேதனை பிடியில் இருக்கும் போது சபை தலைவர்களோடு, இறைவாக்கினர்களோடு, வழி நடத்துவர்களோடு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவருடைய விசுவாசத்தின் ஜெபம் உங்களை சுகமாக்கும். ஹல்லேலூயா. அபிஷேக எண்ணெய் உன்னால் பூசப்படும் போது விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறவர்கள், பிணியோடு இருக்கிறவர்கள், இதோ திருச்சபை தலைவர்களோடு, உப்பர்களோடு கடந்து வாருங்கள். அவர்களோடு எடுத்து செல்லுங்கள். அப்போது அவர்கள் எண்ணெயினால் உங்களை பூசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் உங்களை குணமாக்கும். சுகமளிக்கும் ஆராதனை உங்களை குணமாக்கும். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் இந்த வழிபாடை தருகிறார்? உங்கள் மேல் கடவுள் அன்பு வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெய் அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஊழியர்கள் பல ஆண்டாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்திலும் வல்லமையிலும் வார்த்தையிலும் விண்ணப்பத்திலும் வெளிப்படுகிறது அற்புதம். அடுத்தபடியாக ஆவியானவர் மகிமை மக்களுக்கு என்ன கொண்டு வருகிறார்? புது அபிஷேகம். ஹல்லேலூயா. புதிய திராட்சை ரசத்தை போன்று புது எண்ணெயினால், புதுமை எண்ணெயினால், அற்புத எண்ணெயினால், அபிஷேக எண்ணெயினால் மக்களை கடவுள் அபிஷேகித்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதம் முழுவதும் கடவுள் உன்னோடு இருக்கிற அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14 வாசி. அவன் பாவம் செய்தவனாய் இருந்தால் மன்னிப்பு பெறுவான். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், அப்போது குணமடைவீர்கள். நீதிமான் முழு உள்ளத்தோடு செய்யும் மன்றாட்டு ஆற்றல் மிக்கது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எண்ணெய் அபிஷேகம் உங்கள் மேல் பூசப்படும் போது, உன் சிரசின் மேல் அங்கு பூசப்படும் போது, உன்னில் இருக்கிற பாவமும் சாபமும் பட்சிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெய் அபிஷேகத்தினால் உன்னுடைய பாவமும் அங்கு பட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதிகளும் உன்னுடைய நோய்களும் நீங்கப்படுகிறது. உன்னுடைய பிடிகளும் அங்கு நீங்கப்படுகிறது. உனக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பேய்கள் பல ஓட்டினர், பிணியாளர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெய் பூசுதல்லே, அந்த வெளிப்பாடுகளிலே பேய் மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடலில் இருக்கிற வேதனை பிடிகளும் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. எண்ணெய் அபிஷேகம் பூசுதலிலே பேயும் ஓடும். ஹல்லேலூயா. பிணிகளும் மறக்கப்படும். ஹல்லேலூயா. துன்பங்களும் மறக்கப்படும். ஹல்லேலூயா. எண்ணெய் அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஊற்றுகிறார். இறைவாக்கினர் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு எண்ணெய் அபிஷேகத்தை தந்து, எந்த சுத்தாவி உங்களை நெருங்காதபடி உங்களுக்கு இருக்கிற சுத்தாவிகள், மந்திரவாத கட்டுகள், வீச்சுடைய பந்தனங்கள் எல்லாம் மறுக்கப்படும். ஆவியானவர் எண்ணெய் அபிஷேகம் பூசுதல மகிமை மக்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெய் அபிஷேகம் உன்னில் இருக்கிற பேய்கள் ஓடுகிறது. எண்ணெய் அபிஷேகம் உன்னில் இருக்கிற பிடிகள் அறுக்கப்படுகிறது. எண்ணெய் அபிஷேகம் உன்னில் இருக்கிற யாதி தொல்லைகள் எல்லாம் வெளியேறுகிறது. அபிஷேகம், புது அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம். ஆவியானவர் உங்களுக்கு பூசி உள்ளார். உன்னில் இருக்கிற இருள்கள், உன்னில் இருக்கிற பேய்கள், உன்னில் இருக்கிற மந்திரவாதங்கள், உன்னில் இருக்கிற யாதி தொல்லைகள் எல்லாம் அறுக்கப்பட, பாவ சாபங்கள் அறுக்கப்பட. ஆவியானவர் உங்களுக்கு கிடைக்கிற புது அபிஷேகம். ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. பேய்கள் ஓடுகிறது. ஆவியானவர் அதை சாட்சியாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோய்களும் தீர்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 30-32 வசனம். அபிஷேகம் செய்து பரிசுத்தப்படுத்துவாயாக, அன்றியும் இஸ்ராயேல் மக்களோடு பேசி, இது உங்கள் தலைமுறை தோறும் நமக்கு உரித்தான பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்கும் என்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னில் அபிஷேக எண்ணெய் பூசப்படும் போது உன்னை ஆவியானவர் சுத்தமாக்குகிறார். உன்னுடைய சரீரம், உன்னுடைய உறுப்புகள், இரத்த நாளங்கள், நாடி நரம்புகள், உன்னுடைய கை கால்கள், உன் ஆத்துமா மூச்சுகள் எல்லாம் சுத்தமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சுத்திகரிக்கக்கூடிய அபிஷேகம், அபிஷேக எண்ணெய் தைலம் உன்மேல் பூசப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேக எண்ணெய் உன்னில் பூசப்படும் போது உன்னை ஆவியானவர் சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இது அவருக்கு பிரியமான வெளிப்பாடாய் இருக்கிறது. தலைமுறை உன்னுடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததி சந்ததியாக இந்த அபிஷேக எண்ணெய் கடந்து செல்லும்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் நெற்றியில் இருக்கிற உன்னுடைய சிரசு மேல் பூசப்படுகிற இந்த எண்ணெய் உடைய பிள்ளைகள் சந்ததியாக கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா. சாபத்தை உடைக்கிறது. ஹல்லேலூயா. இருளை எடுத்து மாற்றுகிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக ஆவியானவருடைய விருப்பத்தின்படியாக உன் குடும்பத்துக்கு ஆண்டவர், உன் ஊழியத்துக்கு ஆண்டவர், உனக்கு ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. உன்னை சுத்தமாக்க தருகிறார். ஹல்லேலூயா. உன்னை சுத்திகரிக்க ஆண்டவர் பூசுகிறார். ஹல்லேலூயா. மாதத்தின் முதல் நாள், புதிய நாள், புதிய நேரத்தில் ஆவியானவர் என்னை அபிஷேகம் செய்கிறார், உன்னை சுத்தமாக்க செய்கிறார், உனக்கு விடுதலை தர ஆவியானவர் தருகிறார். இது அவருடைய விருப்பமாயிருக்கிறது. உன் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக, உன் தலைமுறையாக ஆவியானவர் என்ன அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு மட்டும் அல்ல, உன் பிள்ளைகளுக்கும் அது கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர், நம்மை கடவுள் சுத்தமாக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். என் எதிரிகள் காண நீர் எனக்கு விருந்தத்தை தயாரிக்கின்றீர், என் தலைக்கு எண்ணெய் பூசினீர், என் கிண்ணம் நிரம்பி வழிகின்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் எதிரி காண எனக்கு விருந்தத்தை தயாரிக்கிறீர். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மனிதர்கள் காண, ஆண்டவரை அறியாத மனிதர்கள் முன்னிலையிலே, அழகை முன்னிலையிலே, உன்னை மேற்கொண்டு வருகிற அழகை முன்னிலையிலே ஆண்டவர் உனக்கு விருந்த தயாரிக்கிறார். ஹல்லேலூயா. மாதத்து தாக்க நாளிலே உனக்கு மகிமை ஆலயத்திலே விருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எண்ணெயினால் உன்னை அபிஷேகிக்கிறார், எண்ணெயினால் உன்னை பூசுகிறார், உன் ஆத்துமா கிண்ணம் நிரம்பியிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் எதிரிகளை ஆண்டவர் கொல்லப் போகிறார். உன்னை அழிக்க நினைக்கிறவர்கள், உன் சத்துருவுகள், மந்தவாதங்கள், உன்னை சேதப்படுத்துகிற தீமை நாவிகள், யாதி தொல்லைகள், மரண தூதனை ஆவியானவர் இந்த எண்ணெய் அபிஷேகம் மூலமாக அழித்து விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் எதிரிக்கு முன்னால் ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துகிறார். அவர்களுக்கு முன்னால் மகிமையா ஜொலிப்ப. ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் அபிஷேகம் உனக்கு மகிமை கொடுக்கிறது, உனக்கு பிரசனத்தை கொடுக்கிறது, உனக்கு மன ஆற்றலை கொடுக்கிறது, எதிரிக்கு முன்னால் வெட்கமடையாத பலனை, விசுவாசத்தை கொடுக்கிறது. உன்னை கடவுள் அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணெயினால் உன்னை தலையை பூசி விடுகிறார். ஹல்லேலூயா. உன் நெற்றியை அபிஷேகித்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் வருகிற உன் எதிரிகள் வெட்டண்டு போவார்கள். ஹல்லேலூயா. அந்த அபிஷேக எண்ணெய் உன்னில் உனக்கு முன்னால் இருக்கிற எதிரியை, அழகையை, மந்திரவாதத்தை, மரண தூதனை, சேதப்படுத்துகிற அந்தகாரத்தை அது வஞ்சிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை தரும்போது அன்று முழுவதும் முகத்தை கழுகி விடாதே. ஹல்லேலூயா. அதை காணும்போது அழகை ஓடுவான், பேய் ஓடுவான், நோய்கள் தீர்க்கப்படும், ஐஸ்வர்யமற்ற வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாறும். ஹல்லேலூயா. எதிரி
வெட்கமடைவான். அவனுக்கு முன்னால் ஆண்டவர் உனக்கு வந்தான் தேதியில விருந்தை ஆயத்தமாக்கிறார், வாக்கு தத்தத்தை தருகிறார், தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுகிறார், உன்னோடு பேசுகிறார், உன்னை ஆளுகை செய்கிறார், என்ன அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஆத்துமா மகிழ்ச்சி அடைகிறது. ஆரவாரத்தோடு ஆனந்தத்தோடு நீ கடந்து செல்கிறாய். ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு முன்னால் விருந்தந்தி ஆயத்தமாக்கப்படுகிறது. என்னை நான் தலையை பூசுகிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கிண்ணம், என்னுடைய ஆத்துமா ஆனந்தத்தால் நிரம்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் வருகிற எல்லா தீங்கை பட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. அபிஷேக ஆவியானவர் உன் தலை மீதும் உன் நெற்றி மீதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை ஆவியானவர் உன் இதயத்தின் மீதும் உன் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போம். காட்டெருமையின் கொம்பில் கொத்த வல்லமை நீர் என கழித்தீர், புனிதமான எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டுக்கு இந்த கொம்பின் வல்லமை எனக்கு கொடுத்தே, காண்டாமிருகத்தின் வல்லமை எனக்கு கொடுத்தீர். ஹல்லேலூயா. எதுவும் அசைவதில்லை, எதுவும் தொடுவதில்லை. காண்டாமிருகத்தின் கொம்புக்குரிய வல்லமை எனக்கு கொடுத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதித எண்ணெயே, பரிசுத்தமான எண்ணெயே, அபிஷேகமான எண்ணெயே என் தலையில் பூசினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையாகிய எண்ணெய் ஆண்டவர் உனக்கு பூசுகிறார். புதிதான எண்ணெய் கடவுள் உனக்கு பூசுகிறார். புனிதமான எண்ணெய் கடவுள் உனக்கு பூசுகிறார். ஹல்லேலூயா. வல்லமை உனக்கு பூசுகிறார். அபிஷேக எண்ணெய் உனக்கு தலை மேல் பூசுகிறார். ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் மூலமாக உனக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமை உன்னை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. வல்லமை உன்னை ஆட்கொள்கிறது. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தின் கொம்புக்கு இருந்த வல்லமை உன்னிலே ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இந்த எண்ணெய் என்பது பலகீனமற்ற உன்னையே பலப்படுத்துகிறது. இது உன்னை பலப்படுத்தி சக்திப்படுத்துகிறது. உன்னை சேதப்படுத்த வருகிற எல்லாத்துக்கும் முன்னால் நீ பலனாய் எழும்ப ஆண்டவருடைய வல்லமை, அபிஷேக எண்ணெயே உன்மேல் பூசப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிகாரத்தின் வல்லமை, அபிஷேக எண்ணெய் ஆவியானவர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அது ஓடும். ஹல்லேலூயா. மந்திரவாத உடையும். ஹல்லேலூயா. தீ ஆவி நறுமணமாகும். ஹல்லேலூயா. மந்திரவாத உடையும். ஹல்லேலூயா. யாதி தொல்ல உடையும். ஹல்லேலூயா. வல்லமை, எண்ணெய், அபிஷேகம் உனக்கு பலத்தின் வல்லமை தருகிறது. உனக்கு தருகிறது. உன்னை கண்டால் எல்லாம் சாம்பலாகக்கூடிய வல்லமை, அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11 வாசிக்கும். அதனால் நான் என் எதிரிகளை புறக்கணித்தேன், என்னை எதிர்த்தெழும் தீயவர்கள் பின் வாங்கினர் என்ற மகிழ்ச்சி செய்தி என் செவிகளில் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் எதிரிகளை புறக்கணித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் பின்வாங்கின செய்தி என் காதில் ஒலித்தது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, தளர்ந்து போன இறை மக்களே, பயந்து போன ஊழியர்களே, உனக்கு ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை தந்திருக்கிறார். எதிரிகள் பின்வாங்கி ஓடுவார்கள், சத்ருவானவன் அழிந்து போவான், அவர்கள் விழுந்த செய்தி நீ அறிவாய். ஹல்லேலூயா. ஏனெனில் அந்த என்ன அபிஷேகம் என்பது காண்டாமிருகத்தின் கம்புக்குரிய வல்லமை போன்றிருக்கிறது. எதுவும் உன்னை நெருங்காதபடி ஆண்டவர் உன்னை அபிஷேக்கிறார். ஹல்லேலூயா. இது என்னை என்று நினைக்கிறவர்களுக்கு எண்ணெயா இருக்கிறது. இது என்னை அபிஷேகம் ஆண்டவருடைய வல்லமை என்பது நினைக்கிறவர்களுக்கு, விசுவசிக்கிறவர்களுக்கு இந்த அற்புதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபத்தரை பார்த்து அழகையானவன் ஆண்டவரோடு ஒன்று கூறினான், ஆண்டவரே, யோபை என்னால் தொட முடியவில்லை, நெருங்க முடியவில்லை. ஏனெனில் நெருப்பினாலே நீர் வேலை கட்டி வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே வேலை கட்டி வைத்திருக்கிறே, யோபையை நான் நெருங்க முடியவில்லை. அப்படி இருந்தால் அவன் மூடி இருந்துட்டே இருப்பான், அதை எடுத்துவிடும் என்ற நிலையில் அழகையானவன் பேசினான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை ஆண்டவர் நெருப்பினாலும் வல்லமையினாலும் அக்கினியினால் அபிஷேகிக்கிற மட்டும் அல்ல, எண்ணெய் அபிஷேகத்தினால் உன்னை மூடுகிறார். ஹல்லேலூயா. அழகை உன்னை நெருங்கி வராதபடி, அழகை உன்னை சேதப்படுத்தாதபடி, மனிதர்கள் உன்னை கொன்று விடாதபடி பின்வாங்கி ஓட, காண்டாமிருகத்தின் கொம்புக்குரிய வல்லமையை, அதிகாரத்தை, அபிஷேக எண்ணெய் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன உன்னில் இருக்கவரே அழகை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா. யோபத்தரை பார்த்து ஆண்டவரோடு சொன்ன அழகை இன்னும் நினைப்பதையோ நெருங்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியத்தில் ஆனாலும், ஆவிக்குரிய பாதைகள் ஆனாலும், விசுவாச பாதை ஆனாலும், ஆசீர்வாத வாழ்க்கை ஆனாலும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அபிஷேகத்தினால் முடிகிறார், எண்ணெயினால் முடிகிறார், வல்லமையினால் முடிகிறார், ஆவியினால் முடிகிறார். பாக்கிய உடையவர்கள், மகிமை மக்கள், பாக்கிய உடையவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தின்படியாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பேய்களும் நோய்களும் தீர்கிறது. சீடர்கள் இது ஊழியம் சென்ற இடத்திலெல்லாம் எண்ணெய் கொண்டு சென்றார்கள், எண்ணெயினால் பூசினார்கள், அநேகர் சுகமடைந்தார்கள். பேய் ஓட்டிய நேரத்தில் எண்ணெய் பூசினார்கள், பேய்கள் ஓடியது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு மட்டும் அல்ல, புதிய ஏற்பாடு இயேசுவின் காலத்திலும் இந்த அற்புதத்தை கடவுள் வெளிப்படுத்தினார். இன்று இந்த காலத்தில் மகிமை ஆலயத்தில் ஆண்டவர் அதை செய்கிறார். எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் கடவுள் நெருப்புக்குள் மூடுவார், அவருடைய மகிமைக்குள் மூடுவார். சாட்சிகளாக எழும்புங்கள், உன்னை சாட்சிகளாக ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. 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 Hallelujah, praise the Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 amen, amen, vallame, 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 Yesu murathu attukittirathu, attukittirathu, ellarum therikkapaduvadaga, Yesu murathu therikkapaduvadaga, பாவத்தை போக்குற ரத்தம், சாபத்தை உடைக்கிற ரத்தம், தீமை அழிக்கிற ரத்தம், இயேசுவின் ரத்தம். பா 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 இபாலா பாரா 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 பா 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 இகப்பா பாரா 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 பா 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 இபா பா 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 பா. Glory to Lord, glory to Lord, glory to Lord. ஆண்டவருக்கு நன்றி. கட்டுகள் அறுக்கப்படட்டு, தேவ பிள்ளைகளை சுற்றி இருக்க எல்லா இருள் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ரிபா பாபா ரபா பாபா ரிகபா லபா ரபா பாபா ரிபா பாபா ரபா ரபா பாபா
லார்ட் வல்லமையோடு செவிப்போ. ஆமே 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 ஆமே. புதுமையான எண்ணெய் அபிஷேகம் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஆவி அபிஷேகம் விண்ணகத்தின் அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் கடந்து போக அவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆட்கொள்கிறார். விட்டுக்கடை அவியானருக்கு விட்டுக்கடை தடை உடையட்டும் தடை உடையட்டும் இருள் கட்டு உடையட்டும் இருள் வேதனை உடையட்டும் வல்லமையினால் உடையட்டும் வல்லமையினால் உடையட்டும். Glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord. எல்லா இல்லத்தில் அக்கினி அனுப்புங்க. ஆராதனை பங்குக்கண்ணு எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அக்கினி ஊட்டி விடும் அக்கினி பத்தியனே மக்கினே பத்தி பந்தலுக்கு மக்கினே இல்லங்களை ஒப்புக்கடுங்க. அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். எல்லாரும் கடவுளை அறிந்து கொள்ளட்டும். கணவன் மனைவியாக ஆண்டவரை தேடட்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளட்டும். அபிஷேகம் ஊற்றுங்க. அக்கினியை போடுங்க. இல்லத்தில் இருக்கிற குலப்படி நாவிங்க. இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை அற்புதத்தின் வல்லமை அற்புதத்தின் வல்லமை பாய்வதாக பாய்வதாக இயேசு வல்லமை பாய்வதாக அற்புதத்தின் வல்லமை பாய்வதாக அற்புத அடையாளத்தின் வல்லமை பாய்வதாக இயேசு வல்லமை பாய்வதாக விடுவிக்கிற வல்லமை பாய்வதாக தடை உடைவதாக தடை உடைவதாக. Glory to Lord. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் அசைவாடிக் கொண்டிருக்கிறேன். ஆமே. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறது எங்கே குழப்பம் தோற்றுகிறது ஒப்புக்கொடுத்து செவி குழப்படி நாவி வெளியேறுவதாக. கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனை நாவி வெளியேறுவதாக. எரிச்சல் கண்ட ஆவி கீழ்ப்படுதல் இல்லாத ஆவி பிள்ளைகளை கிளப்பி விடுகிற ஆவி இல்லாத ஆவி பாவ கிரியை நாவி சாபத்தின் ஆவி எல்லாம் எரியட்டும். வல்லமையினால் எரியட்டும். வல்லமையினால் உடையட்டும். வல்லமையினால் உடையட்டும். இயேசு நாமத்தில் சதுரு 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 ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லா தீய சக்திகள் வெளியேறுவதாக. சளிவி நாவிக மரணத்தின் சத்தங்கள் ஒப்பாரி கடலுங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். அழிந்து போகட்டும். அழிந்து போகட்டும். உடைந்து போகட்டும். எரிந்து போகட்டும். இயேசு நாமத்திலே எரிந்து போகட்டும். வல்லமையினாலே எரிந்து போகட்டும். எரிந்து போகட்டும். ஆண்டவருக்கு நன்றி. எல்லா வல்லவருக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மந்திரவாத கட்டுகளை இயேசு நாமத்தில் அறுத்து விடுங்க. மந்திரவாத கட்டுகளை உடைத்து விடுங்க. ஆமே. நன்றி. கடன் தொல்லைக்காக செபிக்கிறேன். கடன் வேதனை மறையட்டும். கடன் துன்பம் உடையட்டும். எல்லாரும் வல்லமையோடு செபிங்க. அபிஷேகம் வல்லமை அபிஷேகம் ஆவி அபிஷேகம் எல்லா கடன் கட்டு அறுக்கப்படட்டும். கடன் இந்த கடன் போராட்டம் கடன் போராட்டம் இருள் வாழ்க்கை எல்லாம் உடையட்டும். அமே குடும்பமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். குடும்பமாக ஊழியம் செய்கிறேன். இல்லை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இல்லத்தை கொடுங்க ஆண்டவரே. இல்லத்தை கட்டளை போடுங்க. ஆமே. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க.
ஆண்டவர் திருப்பி தருவார். கட்ட முடியவில்லையோ ஆண்டவர் எனக்கு கட்டி தருவார். வேலை வாய்ப்புகளுக்கு செபிக்கிறேன். வேலை வாய்ப்பு கொடுத்து ஆசீர்வதிங்க. விசா தடே, இந்த தடே எல்லாம் அழிந்து போகட்டு. ஆமே நன்றி. பிறந்த வாக்கியத்திற்கு செபிக்கிறேன். பிறந்த வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே, நீ கேட்கிறது உனக்கு கிடைக்கிறார். அற்புதம் நடக்கிறது. ஆமே, வேலை உயர்வு கிடைக்கட்டும், வேலை உயர்வு கிடைக்கட்டும், சம்பள உயர்வு கிடைக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, வேலை நிலைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கணவன் மனைவியா செபிக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. ஆதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலை பார்க்கக்கூடிய அரசாங்க பணியாளர்கள், தனியார் வேலைக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க, உடல் சனத்தை கொடுங்க, நீண்ட ஆயுசை கொடுங்க, மிகுந்த ஞானத்தை கொடுங்க, உயர்வை கொடுங்க. ஆமே நன்றி. பாதி பாபா 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 பாலா பாதி பாபா 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 பாலா பாபா நீ கபாரா பாலா பாலா பாதி பாலா 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 பாபா நீ பாபாரா பாலா 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 பாதி பாலா பாலா பா. Glory to Lord, glory to Lord. ஆமே ஆமே ஆமே. அபிஷேகம் எல்லாரும் வல்லமையோடு செபிங்க. அவையாளர் அபிஷேகத்துக் கொண்டே இருக்கிறார். அபிஷேகம் வல்லமே, ஊற்றிடும் வல்லமே. எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி. இயேசு நாமத்தில் கிடைக்கட்டு. சம்பா பாபா 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 இபா பாபா 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 லா பாலா பாலா பா இபா பாபா பாபா சம்பா பாபா 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 பாபா. ஆமே நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். வாலிபர்களுக்கு செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. படிக்க செல்ல தடையா இருக்கிறேன். எல்லா தடைகளை உடைத்து விடுங்க. பணபடிகளை ஆயத்தமாக்குங்க. எல்லா காலேஜுகளை ஆயத்தமாக்கி கொடுங்க. ஆமே, மேற்படுத்தங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி, அறிவு, ஆற்றல், ஞானத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. தீய நண்பர்கள் இருந்து காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. சிறுவர்களை ஆசீர்வதிங்க, சிறியவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஞானத்தால் நிரப்புங்க, ஞானத்தால் நிரப்புங்க. அவை உடல் சங்கத்தை கொடுங்க, வழி நடத்துங்க. அவை கல்வி அறிவை கொடுங்க, ஆசீர்வதிங்க. பாலா 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 பாபா 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 பாலா பாதி பாலா பாலா பாலா. திருமண தடைக்காக செபிக்கிறேன். வல்லமையோடு செபிப்பு. ஆமே, எல்லா தடை வெளியேறட்டும். திருமண தடைகள் உடையட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, திருமண ஒப்பந்தம் உண்டாகட்டும். திருமணம் நடக்கட்டும். திருமணம் நடக்கட்டாமே. ஆமே, ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, திருமணத்தடை உடைங்க. ஆண்டவரே, glory to God. வடக்கு வெள்ளங்களுக்கு செபிக்கிறேன். வடக்கு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. ஏக்க சீட்டுங்க. அம்மே புயல் காற்றுங்க. கொந்தளிப்புகள் அகன்று போகட்டும். கடலோர மக்களை ஆசீர்வதிங்க. வீணா நிரப்புங்க, வீணா நிரப்புங்க. என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. என் கடவுள் ஆசீர்வதிங்க. ராஜாதி ராஜா ஆசீர்வதிங்க. கர்த்தாதி கர்த்தா ஆசீர்வதிங்க. சத்ரு 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 சத்ரு.
ஆண்டவருக்கு நன்றி. வெளிநாட்டில் வேலை செய்கிற எங்கள் சகோதர சகோதரிகளே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. அவே ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆமே நன்றி. முதியோர்களை ஆசீர்வதிங்க. முதியோர்களுக்கு செபிக்கிறேன். முதியோர்களுக்கு உடல் சுகத்தையோ நீண்ட ஆயுசை போடுங்க ஆண்டவரே. நீ பாபா பாரா 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 பாலா 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 நீ பாபா பாரா 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 பாலா பாலா பாரா பாலா. ஆமே நன்றி. மேற்கு கிழக்காய் வந்து, ஆமே வடக்கு தெற்காய் வந்து எல்லா மக்களை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். பொருட்கள வரத்திலும் பாதுகாக்க ஸ்தோத்திரம். பெருக செய்யுங்க ஆண்டவரே. எழுப்புதலை போடுங்க, எழுப்புத தீயை போடுங்க, பத்தி எரிய வைங்க. எழுப்புத எழுப்புத எங்க தேசத்தில் எழுப்புத எழுப்புத பத்தி எரியட்டும், பத்தி எரியட்டும். எல்லாருடைய யாதிகளுக்கு செபிக்கிறேன். எல்லாரும் கரவைத்து செபிப்போ. சுகமளிக்கும் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே உங்கள் மேல் பாய்கிறது. இரத்த நாளத்திலே, கை கால்களிலே, இடுப்பு எலும்பு எலும்பிலே பாய்வதாக. பக்கவாத யாதிகள், பிரஷர் சுகர் யாதிகள், கொலஸ்ட்ரால் யாதிகள், அட்டாக்கு யாதிகள் எல்லாம் வெளியேறட்டும். அடைப்புகள் வெளியேறட்டும். இயேசுவின் கர்ப்பப்பை நீர் கட்டிகள், கட்டிகளை கரைத்து விடட்டும். இயேசுவின் தள்ள வேந்தவே அவந்து போகட்டும். விஷ வைரஸ், காய்ச்சல், இருமல்கள், லிவர் பிரச்சனைகள், கிட்னியில் இருக்கிற கட்டிகள், கற்கள் எல்லாம் வெளியேறுவதாக. தைராய்டு கட்டிகள், தொண்டையில் இருக்கிற கட்டிகள், தைராய்டு யாதிகள், ரத்தத்தின் அலர்ஜிகள், ஜனவாச அலர்ஜிகள், சுவாசமிட்ட யாதிகள் எல்லாம் வெளியேறு. ஆமே ஆமே ஆமே. வயிற்று வலி, அல்சர் யாதி, விடல் பெண்கள் ஆமே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. ஆமே. அற்புதம் விடுதலை. ஆமே. ஆசீர்வாதம் விடுதலை யாதியோடு இல்லத்திலே, மருத்துவமனையிலே படித்திருக்கிறார்களோ விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நன்மை பெற்று இல்லத்தில் இருக்கிறார்களோ நீங்க கொண்டு வருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கு விடுதலை கொடுங்க. ஆமே நன்றி, ஆமே நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. மகிமை மேகத்துக்கு நன்றி, மகிமை ஆண்டவருக்கு நன்றி. ஆமே நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்க பொறுப்படுத்தி அப்பா நீங்க நடத்தினே. இங்க பிள்ளைகளை ஒவ்வொருவராக நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது, வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆமே நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.